அமௌண்ட் 30 லட்சம் 40 லட்சம் 60 லட்சம் 1 கோடி வரையும் கூட கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஒட்டாந்தர் ஓடிசாமி சுபாஷ் பேசுறேன். இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விபத்து அப்படின்னா கண்டிப்பா இன்சூரன்ஸ் தேவை. ஏன் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கட்டாயமா போட சொல்றோம் அப்படின்னா, ஒரு டூ வீலர்ல ஒரு காரோ போய் ஒருத்தர் மேல அடிக்கும் போது அவருக்கு பலத்த காயம் அடைஞ்சிருது. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வருது, நீங்க கட்ட தேவையில்லை. அவங்க ஆஸ்பத்திரியில அந்த இன்சூரன்ஸ் வச்சு உங்களுக்கு மருத்துவம் மட்டும் இல்லாம நீங்க 3 மாசம் 4 மாசம் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பமே உங்களை நம்பித்தான் இருக்கும். அப்போ அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் போடாமல் நிறைய பேர் இருப்பீங்க. இன்சூரன்ஸ் கண்டிப்பா போடுங்க. நாளைக்கு அவங்களுக்கு நடந்த மாதிரி நமக்கும் நடக்கலாம். அப்படின்றப்ப எல்லாரும் இன்சூரன்ஸ் கண்டிப்பா போடுங்க. ஏன் இந்த விஷயத்த உங்களை நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, நிறைய பேர் இன்சூரன்ஸ் இருந்து அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கேஸ் போடுறதுக்கு பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா, இனிமேல் கோர்ட்டு கேஸ் அலைய முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் நிறைய பேர் வேணாம்னு சொல்றீங்க. நீங்க இந்த மாதிரி விபத்து இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க கேஸ் போட்டிருக்கப்ப ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா, அவர் இந்த வக்கீலே உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க அலைய தேவையில்லை. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அவர் சொல்லிடுவாரு. ஒரு விபத்துல ஒருத்தர் இறந்து போயிடுறாருன்னா நடக்கக்கூடாதுதான். ஒரு அசம்பாவியம் நடந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டாலும் அந்த இன்சூரன்ஸ்ல அவருடைய வயசுக்கு தகுந்த மாதிரி குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் 30 லட்சம் 40 லட்சம் 60 லட்சம் 1 கோடி வரையும் கூட கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருடைய வருமானத்தை பொறுத்து இது நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் தெரியாம இருப்பீங்க. தெரியாதவங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. நல்லதே நடக்கும். நன்றி.